இந்த பதிவில் மகா சுவாமிகள் நிர்மாணித்த ஆலயத்தில் அம்மன் எவ்வாறு காட்சி தருகிறாள் என்பதை பெங்களூரு ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். நிரந்தரமான ஆசிரமத்தை அமைத்த சுவாமிகள் அத்ரி மகரிஷியும் அவரின் பத்தினியும் மகா பதிவிரதையுமான அனுசுயா தேவியும் வசித்த தபோவனம் இங்குதான் இருந்தது என்பது பின்னர் தான் சுவாமிகளுக்கு தெரிய வந்தது. கெஞ்சனஹள்ளியில் ஸ்ரீ சிவரத்னபுரி சுவாமிகள் என்ற திருச்சி மகா சுவாமிகள் 1960ஆம் ஆண்டு ஸ்ரீ கைலாச ஆசிரம மகா சமஸ்தானத்தை ஸ்தாபித்தார். அதிலிருந்து ஆசிரமத்தின் வளர்ச்சி அசுர வேகத்தில் சென்றது. தெய்வங்கள் சுட்டி காட்டிய இடத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் ஆலயத்தை நிர்மாணித்தார் சுவாமிகள். உலகை காத்து வரும் இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு தனி கோயில்கள் சில இடங்களில் அமைந்துள்ளன. அவற்றுள் முக்கியமான ஒன்று பெங்களூரில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில். 3 கண்களை உடைய மிக அழகான தாய் வடிவில் இந்த அம்பாளை உபாசகர்கள் காண்கின்றனர். இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் புன்னகைக்கும் வதனம் மற்றும் 4 கைகளுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். 4 கைகளிலும் அங்குசம், பாசம், கரும்பு, வில், 5 புஷ்பங்கள் கொண்ட அம்புகள் ஆகியவற்றோடு காட்சி தருகிறாள். அன்னையின் தலையில் சந்திரன் பிரகாசிக்கிறது. பெங்களூருவில் ஆசிரமம் அமைந்துள்ள இந்த இடம் 64 சக்தி பீடங்கள் இருந்து மறைந்த பகுதி என்று சுவாமிகள் வெளிப்படுத்தினார். தனக்கு இந்த இடம் கர்நாடகத்தின் கைலாச பீடமாக காட்சியளித்தது என்றும் சொல்லி இருக்கிறார். அடுத்த பதிவில் திருச்சி மகா சுவாமிகள் எப்பொழுது முக்தி அடைந்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.